ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி நண்பர்களே. நேற்று நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரியே இன்றைக்கி ஒரு சயின்ஸ் கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்களேன். புதுசாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெட் கலரில் க்யூட்டாக இருக்கிற ஒரு பின்னின்ற பட்டர்ஃப்ளையும், அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கிற மின்னின்ற ஒரு மாத்தும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்களாமா. பட்டர்ஃப்ளைன்னா தெரியும் இல்லையா, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி. மோத் அப்படின்னா தமிழில் வந்து அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது 2 விளையாடிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு லேடி பேர்டு வந்துச்சாம்ப்பா. அதான்ப்பா ஒரு நல்லா ரெட் கலர் பிரைட் ரெட் கலரில் உடம்புல கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக அழகாக க்யூட்டாக இருக்குமே, அந்த பூச்சி தான். அது வந்துட்டு ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து லேடி பேர்டு. நீங்கள் 2 பேரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன், நம்மலாம் சேர்ந்து விளையாடலாமே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சாம்மா. ஓகே, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிற பட்டர்ஃப்ளை சொல்லிச்சாம்மா, நான் தான் பின்னி த பட்டர்ஃப்ளை அப்படின்னுச்சான். அண்ணா மோத் இருந்துக்கிட்டு சொல்லிச்சா, நான் தான் மின்னி த மோத் அப்படின்னுச்சான். உடனே அதுக்கு ஒரே ஷாக் ஆமா. என்னது, நீ பட்டர்ஃப்ளை, நீ வந்து மோத்தா, எனக்கு புரியலையே அப்படின்னுச்சாமா. என்னப்பா 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன நீங்கள் பட்டர்ஃப்ளைன்ற நீ மோத்துன்ற, எனக்கு புரியலையே அப்படின்னோடனே, நாங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருப்போம், டக்குன்னு வித்தியாசம் தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு 2 சொல்லிச்சா. அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னா, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுதாமா. பட்டர்ஃப்ளை நாங்கள் வந்து உட்காரும்போது இந்த மாதிரி தான் விங்ஸை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் மோத்து வந்து நாங்கள் வந்து எப்படி உட்காந்துருப்போம்னா, விங்ஸை வந்து விரித்து வச்சுட்டு உட்காந்துருப்போம். சரியா? அது மாதிரி மோத்து நாங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து லைட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து ராத்திரி நேரத்தில் வெளிச்சம் எங்கே இருக்கோ அதை தேடி போய் அங்கே போய் உட்காந்துருப்போம். ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா, பகல் நேரத்தில் தான் பறக்கும், பகல் நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை சொல்லிச்சாமா, எங்களோட ஆண்டனா பார்த்தியா, இந்த பார்த்தியா ஃபீலர்ஸு, இது வந்து முனையில் வந்து அப்படி ரவுண்டடாக இருக்கும், ஆனால் மோத்துக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னுச்சாமா. இவ்வளோதான்ப்பா எங்களுக்குள்ள வித்தியாசங்கள் அப்படின்னோடனே லேடி பேர்டுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சா. அடேங்கப்பா, இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கா அவங்க 2 பேர்த்துக்குள்ள, எனக்கு தெரியாமலே போச்சே. அப்புறம் ஒரு முக்கியமான வித்தியாசம் சொல்ல மறந்துட்டோமே. மோத் நாங்கள் வந்து டல் கலராக தான் இருப்போம், ஆனால் இந்த பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலராக தான் இருக்கும் அப்படின்னு. ஓஹோ, அப்படியா, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சேப்பா இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய புது விஷயம் கற்றுக்கிச்சு. அதே சமயத்தில் புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு கிடச்சிட்டாங்க இல்லையா, ஒரே குஷி தான் அதுக்கு. எல்லாம் சேர்ந்து லலலலலலா அப்படின்னு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்களாம்மா ஜாலியாக. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் நேரத்தில் வந்து தேவையில்லாமல் வெளியில் போய் விளையாடினீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய வியாதியெல்லாம் பரவும். நமக்கு வந்து வேர்க்குரு வரும், மித்த ஹீட் ரிலேட்டட் டிசீஸ் நிறைய வந்து பரவும். சரியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா 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 பேச்சு கேட்டுட்டு கப்பு சிப்புன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க. சரியா? அப்போ போர் அடிக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை எடுத்து சும்மா நோண்டிட்டு இருக்காம இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் பாருங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய நாலேட்ஜ், நிறைய விஷயங்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாமே நான் உங்களுக்காக டெய்லி கொண்டு வருவேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக் டிவியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதை விட நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு டெய்லி கதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.